வணக்கம் சார். வணக்கம். இந்தியா யுஎஸ்க்கு நடுவுல இந்த டாரிஃப் இஷ்யூஸ் வந்ததுல இருந்தே நம்ம மார்க்கெட்ல இருக்கட்டும், இல்ல மத்த விஷயங்கள்ல நம்ம நெறைய பிரச்சனைகள் இருந்தத பார்த்தோம். சோ இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகுற மாதிரி ஒரு ட்ரேட் டீல் நடக்கும் அப்படின்னு ரொம்ப மாசமா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அது டிலே ஆயிட்டே இருக்கு. சோ இந்த ட்ரேட் டீல் இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் நடுவுல இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சார்? இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா, பல ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடந்திருக்கு. நம்ம டீம் அங்க போயிருக்காங்க, அந்த டீம் இங்க வந்திருக்காங்க. லாஸ்ட்டா அவங்க டீம் வந்து இங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஸோ இது வந்து ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நெறைய ஐட்டம்ஸ்ல அக்ரீமெண்ட் வந்து வந்தாப்புல தகவல் வந்திருக்கு. ஆனா முக்கியமான மேட்டர் என்னன்னா 2, 3 திங்ஸ் இருக்குமா. ஒண்ணு வந்து ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறத நம்ம கம்மி பண்ணோம்னு அவங்க பிரஷர் பண்றாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அதுலன்னா, ஒண்ணு வந்து நமக்கு ரஷ்யாட்டேருந்து கொஞ்சம் சீப்பா ஆயில் கிடைக்கிறது. 2வது ரஷ்யன் ஆயிலுக்கு நம்ம வந்து ரூபாயில தான் பே பண்றோம். டாலர்ல பே பண்றது இல்ல. ஸோ நெறைய பெனிஃபிட் இருக்கு. 3வது வந்து இது கவர்மெண்ட்டால ஒரு ஆர்டர் போட முடியாது. ஏன்னா ஒரு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனோ, ஒரு ரிலையன்ஸோட ரிஃபைனரியோ அவங்க ஆஸ் அ கம்பெனி அவங்களுக்கு எங்க சீப்பா ஆயில் கிடைக்கிறதோ அங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு. இதுல கவர்மெண்ட் வந்து நம்ம போய் இது பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம வந்து அஃபிஷியலா வந்து ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. பட் கிராஜுவலா அது ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. பட் அது வந்து நம்ம கேரண்டியா கொடுக்க முடியாது. அமெரிக்கா வந்து ஒரு கேரண்டியா கேட்கறாங்க. அதனால தான் அந்த அடிஷனலா ஒரு 25% டேரிஃப் நம்ம மேல போடுறாங்க. ஸோ அந்த கேரண்டி நடக்கிறாப்புல தெரியல. ஸோ அது வந்து அதுக்கு கவுண்டரா நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்னா, அந்த எல்பிஜி வந்து அமெரிக்காலேருந்து வாங்குறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அமெரிக்காலேருந்து ப்ராபப்ளி ட்ரேட் டீல் மூலமா இந்த கார்ன் இருக்கு இல்லையா, கார்ன் மக்காச்சோளம், அந்த சோளத்தை வச்சு எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து பெட்ரோல்ல நம்ம எப்படி எத்தனால மிக்ஸ் பண்ற ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வய மீடியா மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வர்றாப்புல தெரியறது. ஸோ அது ஒரு பக்கம். 2வது வந்து நம்மளோட மார்க்கெட்டை ஆக்சஸ் கேட்குறாங்க. மார்க்கெட் ஆக்சஸ்னா 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அமெரிக்கன் ப்ராடக்ட்டை விற்கணும். இப்போ முக்கால்வாசி அமெரிக்கன் ப்ராடக்ட்லாம் ரொம்ப விலை அதிகம். அது இங்கே மார்க்கெட்டை நம்ம திறந்தா கூட நம்ம இங்கே வாங்குற சக்தி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களோட பெர் கேபிட்டல் இன்கம் $90,000, நம்மளது $3,000 கம்மி. ஸோ மோஸ்ட் அமெரிக்கன் பொருளை நம்ம வந்து வாங்குற நிலைமையில இல்லை. பட் அக்ரிகல்ச்சர் முக்கியமா, ஏன்னா அங்க வந்து நிறைய மெக்கனைஸ் பண்ணிட்டாங்க அக்ரிகல்ச்சர்ல. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 7% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் கூட அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணல அவங்க கண்ட்ரில. எல்லாம் மேசிவா பெரிய பெரிய டிராக்டர், கம்பைன் ஹார்வெஸ்டர், அந்த மாதிரி மெஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுனால அவங்களால அக்ரி ப்ராடக்ட்ஸை காம்படிட்டிவா உலக மார்க்கெட்ல விற்க முடியாது. இன்ஃபேக்ட் சைனாக்கு கூட நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க அமெரிக்கா. நம்ம மார்க்கெட்டையும் ஓப்பன் பண்ணக்கூடிய அவங்களோட கேள்வி இது என்ன ஒரு ரிக்குவயர்மெண்ட். பட் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நம்மளுக்கு 70% மேல அக்ரிகல்ச்சர் ரூரல் ஏரியால ஒர்க் பண்றாங்க நம்ம மக்கள் பாப்புலேஷன், ரைட்? இப்போ அவங்க சீப்பா வந்து கார்ன், சோயெல்லாம் இங்க டம்ப் பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம ஃபார்மரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஸோ அது வந்து எந்த நிலைமையிலையும் நம்ம வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆக்சஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு ரெட் லைன். ஸோ அதுலயும் என்ன இப்போ பேச்சுவார்த்தை நடக்கிறதுனா, சரி இந்த மாதிரி உங்க கார்னை நாங்க எத்தனாலுக்காக யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாம். இல்ல இந்த சீஸ் வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல பிளெயின் சீஸ் விட்டா நிறைய எக்ஸாட்டிக் சீஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து கொஞ்சம் இந்த ரொம்ப பணக்காரங்கள்லாம் அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் அடிக்கடி போயிட்டு வரவங்க, அங்கெல்லாம் சீஸ் ஒரு ரொம்ப டெலிகசி. ஸோ அந்த மாதிரி சீஸ் எல்லாம் ஒரு ஹை அண்ட் சீஸ்ல வேணா நம்ம வந்து டாரிஃபை கம்மி பண்ணிட்டோம். நம்ம டாரிஃப் போடுறோம் இல்லையா, அதுல எல்லாம் அதை கம்மி பண்ணிட்டு இந்த மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு வழியா பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆனா கம்ப்ளீட்டா யூஎஸ் அதுல சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா ஒரு 10% நம்மளோட இன்கம், ஒரு 14 கோடி மக்கள் நாட்டோட 60% இன்கம் தன் கையில வச்சிருக்காங்க. அதாவது இன்கம்ல ரொம்ப போலரைசேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிச் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 14 crore மார்க்கெட் தான் ஓப்பன் ஆகும் அமெரிக்காவுக்கு. ஒரு 140 கோடி மார்க்கெட் ஓப்பன் ஆகாது. ஸோ அதுலேயே வந்து அந்த தகவல் படி யூஎஸ் ட்ரேட் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து பெஸ்ட் எவர் மார்க்கெட் ஆக்சஸ் ஆல்ரெடி ஆஃபர் பண்ணிட்டாங்க. பெஸ்ட் எவர்னா என்ன, முன்னாடி இந்த சீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹையா டேரிஃப் போட்டோம், அதை கம்மி பண்றது. மற்றபடி நம்ம ஓவராலா நம்ம ஹோல் மார்க்கெட்டுக்கு அவங்க சோயாவோ கார்னோ வந்து டம்ப் பண்ற மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் தகவல் வந்திருக்கு. 3வது மேட்டர் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஃபாரின் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அமெரிக்காட்டேருந்து இப்போ ரஷ்யாவோட நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ரஷ்யாட்டேருந்து நிறைய நம்மளுக்கு நம்ம ஆர்மியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கெல்லாம் ரஷ்யன் இதுதான் நிறைய இருக்கு. பட் சில அமெரிக்கன் பொருளை வாங்கலாம் ரொம்ப ஹை எண்டா அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ லேட்டஸ்டாக தகுந்த தகவல் இந்த அனந்த நாகேஸ்வரன் நம்ம சிஏ சொல்லியிருக்காரு. டாக்ஸ் நல்லபடியா போயின்னு இருக்கு. அதனால அண்ட் மிஸ்டர் மோடிக்கும் மிஸ்டர் ட்ரம்ப்புக்கும் ஒரு டெலிஃபோனிக் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸோ ஒருவேளை இந்த பேப்பர் வந்து மிஸ்டர் ட்ரம்ப்போட டேபிளுக்கு போய் சில
கஷ்டமான விஷயங்களை பற்றி டைரெக்டாக பேசியிருக்கலாம். ஆனால் இந்த என்ன பேசினாங்கிற தகவல் வரல. ஸோ இந்த மிஸ்டர் அனந்த் நாகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நல்ல பாசிட்டிவாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம், இப்போ இந்த கூடிய சீக்கிரங்கிறது என்னென்னா டெஃபினட்டாக டிசம்பருக்குள்ளே நடக்காது, மேபி மார்ச்சுக்குள்ளே நடக்கலாம்னு நினைக்கிறேன்னா. ஸோ இதுதான் கரண்ட் ஸ்டேட்டு. பட் இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஊகிச்சு பேசுறதை தவிர காங்கிரீட்டா இந்த பக்கம் நம்ம பியூஷ் கோயலோ அந்த வந்து டீலை வந்து நாளைக்கே சைன் பண்ண போகிறோம், அடுத்த வாரம் சைன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தகவல் வரல. ஸோ பார்க்கலாம், இந்த சொல்கிற மாதிரி ஆகட்டும், பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரேட் டீல் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ இதில் ஏற்பட்டு இருக்கிற இந்த டிலேனால தான் நமக்கு ருப்பி தொடர்ந்து வீக்கன் ஆகுதோ, இல்லை மார்க்கெட் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இல்லை ஒலட்டைலாக இருக்கிறதுக்கோ இதுதான் காரணமா? இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இது என்ன நான் சொல்கிறேன், இப்போ ஒன்று வந்து ட்ரேட் டீலில் வந்து போகாதனால நம்மளுக்கு வந்து நிறைய எஃப்ஐஐஸ் விற்பனை பண்ணுறாங்க இல்லையா. கிட்டத்தட்ட $18 பில்லியன் விற்றுருக்காங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அந்த எஃப்ஐஎஸ் விற்பனைக்கு காரணமே நம்ம வேல்யூவேஷன் ஏன்னா நம்ம நாடு இன்னைக்கு இந்த 6% 7% க்ரோத்லேருந்து நாளைக்கு ஒரு 10% ஜிடிபி க்ரோத் போகாதா, அந்த போகுங்கிற நம்பிக்கையில் இத்தனை வருஷமா அவங்க பணம் போட்டுருக்காங்க. பட் இப்போ இந்த டேரிஃப்லாம் வந்ததுனால அமெரிக்கா மார்க்கெட் நம்மளுக்கு திறக்காம இருந்ததுன்னு வச்சுக்கோ, ட்ரேட் டீல் சைன் ஆகலைன்னா அமெரிக்கன் மார்க்கெட் நம்ம பொருள் அதிகமாக விற்க முடியாது. இன்னைக்கு ஒரு $85 பில்லியன் பொருள் விற்கிறோம், பட் அதுக்கு மேலே அது அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது டேரிஃப் இந்த மாதிரி கண்டினியூ ஆனால். ஸோ டெஃபினட்டாக இந்த எஃப்ஐஐ பணம் வெளியில் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரேட் டீல் ஒரு காரணம். ஸோ டெஃபினட்டாக ட்ரேட் டீல்னால தான் ருப்பி ஓரளவுக்கு வீக்கன் ஆகுது. ஏன்னா எஃப்ஐஐ ஃப்ளோஸ் அதனால தான் ரொம்ப அதிகமாக வெளில போகிறது. ஸோ ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னா, இப்போ அந்த 50% டேரிஃப் போட்டு விட்டுருக்காங்க நம்ம எக்ஸ்போர்ட்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் பங்களாதேஷ், வியட்நாம், நம்ம கம்பேரிசன் நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% லெவல் டேரிஃப்ல தான் இருக்கு. ஸோ இந்த 30% டேரிஃப் வித்தியாசனால நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அன்காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த எஃப்ஐஐ பணம் எடுக்கிறச்சே ருப்பி வீக் ஆகுது இல்லையா. அப்போ ஆர்பிஐ வந்து இதை வீக்காக விட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட $700 பில்லியன் சர்ப்ளஸ் இருக்கு. தேவைப்பட்டா ஆர்பிஐ அதை ஃபுல்லா யூஸ் பண்ணி ருப்பியை வீக்கன் ஆகாம பண்ணியிருக்கலாம். ஆனா ஆர்பிஐயும் என்ன யோசிச்சாங்கன்னா, எக்ஸ்போர்ட்டருக்கு இப்போ சப்போர்ட் தேவை. இந்த டாரிஃப் பாதிக்கிறதுனால அவங்க எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டா அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, நம்ம நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா பயர்ஸ் எல்லாம், அப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ், அது சம்பந்தப்பட்ட எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ, அதோட எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பு வருங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ வந்து ருப்பியை வந்து டிஃபெண்ட் அதிகமாக பண்ணாம இந்த நேச்சுரலா டிப்ரிசியேஷனை அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இந்த ட்ரேட் டீல் ஒரு முக்கியமான காரணம். ஒரு பக்கம் எஃப்ஐ அவுட்ஃப்ளோஸ், இன்னொரு பக்கம் ஆர்பிஐயோட டெசிஷன் தட் நாங்கள் வந்து ருப்பியோட லெவலை டார்கெட் பண்ண போனோம்னு பப்ளிக்காவே சொல்லிட்டாரு. வாலட்டிலிட்டி தான் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணோமே தவிர ருப்பி எங்கே போகிறதோ அது வந்து ஜென்டிலாக போக விடலாம். அவங்கள்ட்ட ஒரு மெட்ரிக் இருக்கு, அதுக்கு பேரு ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், REER. அதாவது 40 நாடுகள், வெறும் டாலரை மட்டும் அவங்க பார்க்கறது இல்லை, 40 நாடோட நம்ம ட்ரேட் டீலிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அமெரிக்காவோட நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 18-20% நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு போகிறது, பட் 80% எக்ஸ்போர்ட்ஸ் மற்ற கண்ட்ரிஸ் போகிறது. அதே மாதிரி நம்ம இம்போர்ட்டும் பல நாட்டில், இந்த ஆயில் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பண்ணுறோம், ரஷ்யாவில் பண்ணுறோம். ஸோ இந்த 40 கண்ட்ரிக்குள்ள நம்மளோட கரன்சியை ஒரு பேலன்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆர்பிஐயோட முயற்சி தவிர ஒரு லெவல் அகேன்ஸ்ட் த டாலரோ இன்னும் டார்கெட் பண்ணுறது இல்லை. அந்த REER வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 107 தான் ரைட் லெவல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 107 இருந்தது. அப்போ ருப்பி வந்து ஓவர் வேல்யூடா இருந்தது. இன்னைக்கு அது இன்னும் லேட்டஸ்ட் டேட்டா ஆர்பிஐட்டேருந்து வரல, பட் மற்றவங்க ஊகிச்சு அதை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 94-95 லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ ருப்பி கொஞ்சம் இப்போ அண்டர் வேல்யூட்ல வந்திருக்கு. ஸோ ஆர்பிஐ அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த அண்டர் வேல்யூட் ஸ்டேட்டஸ்லேயே நம்ம எல்லா நாட்டுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட்டை ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் 2 மெயின் ரீசன்ஸ் ஃபார் த ருப்பீஸ் வீக்கனிங். ருப்பி வீக்கன் ஆகுறது எக்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். பட் எக்ஸ்போர்ட்டர்ஸை தாண்டி இந்தியன் எக்கானமியில் அதோட இம்பாக்ட் நெகட்டிவாக இருக்காதா சார்? டெஃபினட்டாக நெகட்டிவாக இருக்கும். இதுக்கு எப்படி இருக்கும்னா, மெயினாக ஏன்னா நம்ம எந்த பொருள்லாம் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோமோ, இப்போ ஆப்வியஸ்லி க்ரூட் ஆயில் 85% ஆஃப் அவர் க்ரூட் ஆயில் இருக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து எடிபிள் ஆயில், இந்த இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை இந்த பாம் ஆயிலோ இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இல்லை டாலர் பேஸ்டு இம்போர்ட்ஸ் தான். ஸோ டெஃபினட்டாக அதோட இன்ஃப்ளேஷனில் அதோட பாதிப்பு வரும். பட் அதை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அதுக்கு நமக்கு அதில் அந்த அளவுக்கு பாதிப்பு வராதது காரணம் ஏன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்க்குறீங்க, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் நெகட்டிவாக இருக்குது, சிபிஐயும் 2% கீழே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இன்டர்நேஷனல் ஆயில் ப்ரைஸஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா $62 கிட்ட தான் இருக்குது.
ஸோ ஆர்பிஐயோட ப்ரொஜெக்ஷனோ இல்லை பட்ஜெட்டில் ப்ரொஜெக்ஷன் பண்ணதெல்லாம் 74-75 பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷனலாக க்ரூட் ப்ரைஸ் ஈஸிங்காக இருக்கிறதுனால அதோட இந்த டாலர் ருபி டிவேல்யூஷனோட இம்பேக்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. பிகாஸ் நெட்டாக அது ஓவர் காம்பன்சேட் பண்ணிடுது. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ப்ரைஸஸில் கொஞ்சம் வரும். பட் ஆர்பிஐ கிட்டும் என்னன்னா சில டூல்ஸ் இருக்கு இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பப்ளிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி, ஆயில் ப்ரைஸ், பெட்ரோல் ப்ரைஸ் எடுத்துங்க. ஆர்பிஐ என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா அந்த இன்க்ரீஸ் ப்ரைஸை அவங்க வந்து எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணி மக்கள் மேலே அவ்வளோ பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு பண்ணலாம். இல்லைன்னா அவங்க வந்து இந்த ஆயில் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து நீ வந்து விலையை ஏற்றாத, உங்களுக்கு என்ன லாஸ் ஆகுதோ நாங்கள் ஆயில் சப்சிடி பாண்ட்ஸ், ஆயில் பாண்ட்ஸாக கொடுத்து நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அந்த பாண்டை ரீபே பண்ணுற மாதிரி நாங்கள் உங்களுக்கு லோனாக கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி பல டூல்ஸ் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட அந்த இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் ஆஃப் கரன்சியை வந்து மக்களிடம் வராமல் இருக்கிறதுக்கு. ஆனால் ஒரு இடத்துல டெஃபினட்டாக அது வந்து பாதிக்கிறது வந்து கோல்டு. ஏன்னா கோல்டில் கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ கோல்டு இம்போர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு விலையே இன்டர்நேஷனலாக ஏறி இருக்கு. அதுக்கு மேலே இந்தியன் கோல்டு விலை இன்னும் ஏறுறது, ஏன்னா இந்த டிப்ரிசியேஷனால. ஸோ இந்தியன் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன்னும் வேர்ல்டோட கோல்டு ப்ரைஸோட அதிகமாக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இங்கே கோல்டு வாங்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பாதிப்பாக அது யோசிக்கிறாங்களா இல்லை அதை மீறி வாங்கிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டாக அந்த கோல்டு இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக இங்கே ஃபீல் ஆகும். சில்வர்லையும் அதே மாதிரி தான் இந்த இன்ஃப்ளேஷன் ஃபீல் ஆகும். பட் பொதுவாக மற்ற டைரக்ட் கஸ்டமருக்கு இம்பேக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பை அண்ட் லார்ஜ் இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பெட்ரோல் ரிலேட்டட், க்ரூட் ரிலேட்டடை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் இன்ஃப்ளேஷன் டேட்டா சாஃப்டாக இருக்கிறதுலேருந்து நம்மளுக்கு தெரியறது. இது வந்து நமக்கு இன்ஃப்ளேஷனில் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்குங்கிறத பேசுகிறோம். ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ருப்பி வீக்கன் ஆகுறது, இல்லை இந்த யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் டிலே ஆகுறது ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன இம்பாக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது சார்? ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருப்பி வீக்கன் ஆனால் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டருக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் ட்ரேட் டீல் சைன் ஆகாதனால எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு வீக்காக இருக்கு. ஸோ இதுவும் அதுவும் கவுண்டர் பேலன்ஸ் ஆனதால எக்ஸ்போர்ட் செக்டர் எங்கேயும் நகரலை. ஏன்னா ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ருப்பி டிவேல்யூனா ஐடி செக்டர் நல்லா பறக்கணும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஏறித்து. பட் என்ன ஒரு யூஎஸோட ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கோ இல்லை யூஎஸோட அங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸோட இம்பாக்ட். ஸோ ஐடிக்கு அந்த அளவுக்கு டேரிஃப் இம்பாக்ட் இல்லாதனால டெஃபினட்டாக பாசிட்டிவாக ஒரு இம்பாக்ட் வரும். ஃபார்மாக்கும் அந்த அளவுக்கு டேரிஃப்ல இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா நம்ம ஜெனரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் யூஎஸ் ஜெனரிக்ஸ் சப்ளை நம்ம பண்ணுறோம். ஸோ அதில் வந்து அவங்க டேரிஃப்லாம் போடுற மாதிரி ஜெனரிக்ஸில் போட மாட்டாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஓரியன்டில் டேரிஃப் இம்பாக்ட் ஆகாத செக்டரில் டெஃபினட்டாக இது பாசிட்டிவாக ஒரு ரியாக்ஷன் ஐடி, ஃபார்மா அதுதான். பட் டேரிஃப் இம்பேக்டட் செக்டர் டெக்ஸ்டைலு, லெதரோ, கெமிக்கல்ஸோ இந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் இம்பேக்டும் இருக்குது. பட் இந்த ருப்பியோட வீக்கனிங்கோட இம்பேக்டும் அந்த அளவுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணுறது தவிர அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த செக்டருக்கு ஒரு பாசிட்டிவ் இது இன்னும் வரல. ட்ரேட் டீல் சைன் ஆனால் இந்த சிச்சுவேஷன் மாறும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்போர்ட்டட் ஆயிலை யூஸ் பண்ணுற செக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பாதிப்பு டெஃபினட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் இம்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்கே வந்து என்னென்னா இந்த ப்ரைஸிங் இன்க்ரீஸ்னால கவர்மெண்ட் ஒரு வேளை அவங்க மேலே இந்த இது பர்டனை பாஸ் ஆன் பண்ணலாம். அது வந்து ஆயிலில் பொறுத்த மட்டும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்களா, இப்போ டயர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்டட் வந்து ஒரு ரா மெட்டீரியல். இதே மாதிரி உங்களுக்கு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைன்ட் ஆயிலுக்கு பாம் ஆயில் இம்போர்ட்டட் தான் வருது. ஸோ அந்த காஸ்ட்டும் ஏறும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் கூட பெயிண்ட் எல்லாமே பெட்ரோல் ரிலேட்டட் டெரிவேட்டிவ்ஸ் தான் பெயிண்டே தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விலை ஏறும். ஸோ எந்த அளவுக்கு அவங்களாம் அந்த விலையை பாஸ் ஆன் பண்ணணும் கஸ்டமருக்கு அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ அந்த எர்னிங் சீசன் வந்தால் தான் இந்த ஜனவரியிலேருந்து அப்போ நம்ம எவ்வளோ இந்த ருப்பியோட ரீசன்ட் டிவால்யூஷன் இந்த ஒரு மாதத்துலேயே 2% வீக் ஆயிருக்கு ருப்பி. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% வீக்கன் ஆயிருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து இந்த ஜனவரி எர்னிங் சீசனில் எந்த அளவுக்கு இந்த இம்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிற செக்டர்ஸ் சிலது நான் வந்து இப்போ நேம் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர்லையும் ஏன்னா அந்த ஸ்டீலோட விலையெல்லாம் இன்டர்நேஷனலாக ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இன்டர்நேஷனலாக ஃபிக்ஸ் பண்ணால் ருப்பியோட விலை டிப்ரேஷன் எடுத்து தான் இந்தியன் ருப்பி ஸ்டீல் ப்ரைஸும் டிபெண்ட் ஆகுது. ஸோ அதுவும் ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷனலாக ஃபிக்ஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து இங்கே இம்பேக்ட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு பாதிப்பு எனக்கு தெரியறது. இம்போர்ட் ரிலேட்டட் ஹெவியாக இம்போர்ட் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுற இதில் தான் அந்த இம்பாக்ட் தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஏன்னா எலக்ட்ரானிக்கில் நிறைய வந்து நம்ம வந்து அசம்பிளி ஒர்க் தான் பண்ணுறோம். இங்கே அங்கேருந்து சைனாட்டேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே அசம்பிள்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இதிலலாம் டெஃபினட்டாக அந்த மார்ஜினில் இந்த இம்பாக்ட் தெரியலாம். பட் ஜனவரி ஏர்னிங் சீசனில் வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடும்.
அதை பாஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணுறது பெட்டர். ஆனால் டெஃபினட்டாக ஒரு பாதிப்பு தெரியும். சில இண்டஸ்ட்ரீஸில் அந்த காஸ்ட்டை கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுற சக்தி இருக்குது. சில பேருக்கு அதை அப்சர்வ் பண்ணினா தான் அவங்க இது முன்னேறும். ஸோ அதை வந்து நம்ம அந்த மார்ஜின்ஸ் இபிஎஸ் க்ரோத்தில் என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு ஏர்னிங் சீசனில் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ்ல என்ன இம்பாக்ட் அப்படின்னு சொல்றீங்க? இது ஓவராலா நிஃப்டியோட மூவ்மெண்ட்டையும் இது வந்து பாதிக்குதா சார்? சரி, இப்போ நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து டெஃபினட்டாக இது பாதிக்கிறது. ஏன்னா ஐடி ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து ஐடிக்கு நான் சொன்னேன் ரிப்பீட் டிப்ரேஷன் ஃபேவரபிள்னு. ஸோ அந்தளவுக்கு அது நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். பாதிக்குன்னு சொல்லக்கூடாது, சப்போர்ட் கொடுக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35% பேங்கிங் இண்டெக்ஸ். ஸோ பேங்கிங் இண்டெக்ஸில் அதிகமாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட இது இன்ஃபேக்ட் ஆகாது. ஸோ ஆக்சுவலாக 35% பேங்கிங்கும் 10% ஐடியும் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட பாதிப்பு அந்தளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் தான் இந்த இம்போர்ட் அண்ட் காம்பனன்ட்லாம் ஹையாக இருக்கிறதுனால அங்கே பாதிப்பு அதிகம். பட் லார்ஜ் கேப் லெவலில் ஓரளவுக்கு அந்த பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ரெண்டாவது என்னன்னா டிஐஎஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக லார்ஜ் கேப்பை தான் இன்னைக்கு வாங்குறாங்க. ஸோ அந்த பையிங் சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச நிஃப்டியில் ஓரளவுக்கு ப்ரொடெக்டாக ஒரு என்வரன்மெண்ட் இருக்கு இந்த ருபி டிப்ரிசியேஷன்லேருந்து. பட் ப்ராடர் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக இதோட பாதிப்பு இன்னும் அதிகமாக தெரியும். யூஎஸ் ட்ரேட் டீல் டிலே ஆகுறதுனால இந்தியாவுக்கு அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.